கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதிகாலை வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் இப்படியே வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்கிற ஒரு காரியம், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிற காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். பரிசுத்தமாக இருக்க வேண்டும், ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பார்த்து கொண்டு வந்தோம். இப்பொழுது பாருங்கள், உத்தமனாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவன் விரும்புகிற அந்த உத்தமம் என்றால் என்ன? தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் உத்தமம். அதுதான் இன்டெகிரிட்டி என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. ஸோ we should be a man of integrity in the presence of Lord Jesus Christ. He wants us to be a man of integrity in all our walks. அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, அதுதான் மிக முக்கியம். உன்னுடைய நடக்கையிலே, உன்னுடைய சொல்லிலே, உன்னுடைய செயலிலே, உன்னுடைய பேச்சிலே, உன்னுடைய வார்த்தையிலே, உன்னுடைய எல்லா கைகளின் கிரியைகளிலே உத்தமனாயிரு. உத்தமன் என்றால் கடவுள் பார்க்கிற போது ஒரு மாதிரியாக, பார்க்காத போது வேறு மாதிரியே கிடையாது. ஒரு மனுஷன் பார்க்கிற போது ஒரு மாதிரி, பார்க்காத போது வேறு மாதிரி கிடையாது. இந்த மாதிரி டூப்ளிகேஷன் கிடையாது, மாற்று. பார்த்தா ஒன்று, பார்க்கலன்னா ஒன்று, உள்ளத்தில் ஒன்று, வெளியில் ஒன்று, மறைவு மாயம் கிடையாது, மாய்மாலம் கிடையாது. ஸோ எவ்ரிதிங் இஸ் டிரான்ஸ்பரண்ட், கிளியர். எவ்ரிபடி கேன் see யுவர் இன்டெகிரிட்டி இன் ஆல் யுவர் வாக், இன் ஆல் யுவர் வேஸ், எல்லாத்துலேயும். அதுதான் மிக முக்கியம். ஆபிரகாமை அப்படி தான் தெரிந்து கொண்டார். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படியாக அவர் இன்றைக்கு அவனை ஆசீர்வதித்து வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகச் செய்து சந்ததியாய் அவனை தேவனை சேவிக்கிற கூட்டத்தை உருவாக்கி கொண்டு வருகிறார். இன்றைக்கு நான் அதை பார்க்குறோம் பாருங்கள். ஸோ உத்தமனாய் நாம் நடக்க வேண்டும். உத்தமனாய் நடந்தால் தான் நாம் தேவனாலே ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம். நம்முடைய நடக்கையில் உத்தமமாக இருந்தால், that is a sign that we have been saved. That is a sign that you have been redeemed. That is a sign that you have been washed by the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கோன்னு ஒரு அடையாளம் பாருங்கள். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வகுப்பறையில் ஆசிரியர் பார்க்கிற போது ஒரு மாதிரி, ஆசிரியர் இல்லாத போது ஒரு மாதிரி, இதெல்லாம் சின்ன வயசில் வரக்கூடிய காரியங்கள் தான். வீட்டில் அப்பா அம்மா பார்வையில் இருக்கிற போது ஒரு மாதிரி, அப்பா வீட்டில் இல்லாத நேரத்தில் ஒரு மாதிரி, இப்படிலாம் நான் பழகி கொண்டு வந்தோம் என்று சொன்னால், இந்த நாட்களிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நடங்க. உங்களுடைய சக மனிதர்களுக்கு முன்பாக உத்தமனாய் நடங்க. இங்கே இருந்தாலும் உத்தமனாய் நடங்க. பி ஆல்வேஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ட்ரஸ்ட்வர்தி, and in all your works and deeds show a completeness in your work. ஒரு முழுமையை காட்டு, ஒரு பரிபூர்ணத்தை காட்டு. ஒரு வேலையை செய்தால் சுத்தமாய் செய், ஒரு காரியத்தில் முழுமையான காரியங்களை செய். அதுதான் மிக முக்கியம். that is also a character of integrity. ஆகவே நாம் உண்மை உள்ளவர்களாக, கிறிஸ்துவுக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சாட்சியோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான். நம்மை பார்க்கிறவர்கள் நம்மில் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். காலையில் நல்ல தீர்மானம் எடுப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆபிரகாமுக்கு அன்றைக்கு சொன்ன அதே வார்த்தையை நீர் எங்களுக்கு இன்றைக்கு சொன்னபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு முன்பாக உத்தமனாய் நடக்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நாங்கள் உத்தமமாய் நடக்கிற போது நீங்களை ரட்சித்துக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளால் பூமியில் உமக்கு சாட்சியாய் வாழும்படி எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.